வகுப்புல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 அப்படின்ற பகுதியில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்ற பகுதியை ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் நம்ம நடத்திருந்தோம். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா கிளாரிட்டியா படிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதனோட டவுட்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு நமக்கு இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். அந்த சம்மை இது ரெண்டுமே கொடுத்துருக்க பாருங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஃபார் எ கிவன் செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மெஷர்ஸ். அதாவது மைய நோக்கு அளவுகள். இது நமக்கு தெரியும் இல்லையா? மைய நோக்கு அளவுகள், மைய நோக்கு அளவுகள் எதை வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் மெஷர் அப்சர்வேஷன், விச் மெஷர்ஸ் எதை வந்து நமக்கு மெஷர் பண்ணுது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ மெஷரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதை நமக்கு காட்டுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நாம கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, the scatteredness of the observation. scatteredness இந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா? ஸ்கேட்டர் டயக்ராமுடைய வேர்டு scatteredness. அதாவது எந்த அளவிற்கு வந்து படர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னா இந்த புள்ளியை சுற்றிலும் எத்தனை வேல்யூஸ் வந்து படர்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேட்டர்னஸ். ஸ்கேட்டர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பேரு ஸ்கேட்டர்னஸ். ஓகே, அடுத்தா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லொகேஷன் ஆஃப் த அப்சர்வேஷன். இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் லொகேஷன். இப்படி நிறைய இதுக்குள்ள நிறைய அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னா இந்த அப்சர்வேஷனுக்குள்ள சென்டர் லொகேஷனை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் பி ஆப்ஷனாக இருக்கு. அப்போ பரவி உள்ளதை கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன்ல சென்டர் லொகேஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறது, நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆப்ஷன் பி ஆக இருக்கு. அப்ப இது எதை கண்டுபிடிக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதே நமக்கு இது வார்த்தையே நமக்கு வந்துருது சென்ட்ரல் அப்படின்ற வேல்யூ. அப்போ சென்ட்ரல் லொகேஷன் தான் இது கண்டுபிடிக்கும். ஸ்கேட்டர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர்டு நாம அதிகம் எடுத்திருக்கோம் டிஸ்பர்சன் அப்படின்னு ஒண்ணு. டிஸ்பர்சன் அடுத்ததான் ஒரு கான்செப்ட் நடத்தணும் இல்லைங்களா? பரவு வகை அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரவு வகை அளவுகளை குறிக்குது. பரவு வகை அளவு, அதுலதான் இந்த ஸ்கேட்டர்னஸ் அப்படின்ற வார்த்தை நமக்கு வரும். அப்போ டிஸ்பர்சன்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுல ரேஞ்ச் இருக்கு, ரேஞ்சு. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா மீன் டீவியேஷன், மீன் டீவியேஷன். அடுத்த பாத்தீங்கன்னா குவார்டைல் டீவியேஷன். அதுக்கான கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அப்சல்யூட் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஆன்சரை அப்படியே கண்டுபிடிக்கும், எல் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மீன் டீவியேஷனுக்கு ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கு. மீன் டீவியேஷனுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. அடுத்து குவார்டைல் டீவியேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. இது அப்சல்யூட் மெஷர். இதுக்கு அப்படியே கோஎஃபிஷியன்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், ரிலேட்டிவ் மெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேரு ரிலேட்டிவ் மெஷர். இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன். இதுக்கு பேரு வேரியன்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க அது ஒரு சார்ட் மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஸ்கேட்டர்னஸ் அப்படின்ற வார்த்தை டிஸ்பர்சனை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கேட்டர்னஸ் அப்படின்ற வார்த்தை டிஸ்பர்சனை குறிக்குது. சென்ட்ரல் லொகேஷன் அப்படின்றது சென்ட்ரல் டெண்டன்சியை குறிக்குது. அப்ப இதுல ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே நம்ம சொல்லிடலாம். இது வந்து சென்ட்ரல் டெண்டன்சியை குறிக்கும், இது நமக்கு எது குறிக்கும், சென்ட்ரல் டெண்டன்சியை குறிக்கும். இது வந்து சென்ட்ரல் டெண்டன்சியை குறிக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பர்சனை குறிக்கும், பரவு வகை அளவுகளை குறிக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 2. டவுட்ஸ் இருந்தா அப்படியே நிறுத்தி கேளுங்கன்னு தப்பு கிடையாது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். மீன் இஸ் ரிஜிட்லி டிஃபைன்டு. மீன் இஸ் ரிஜிட்லி டிஃபைன்டு. அடுத்த பாத்தீங்கன்னா மீன் இஸ் நாட் அஃபெக்டட் டியூ டு சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன். மீன் ஹேஸ் சம் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல ரொம்ப பொறுமையா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதனோட பெனிஃபிட்ஸ் லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா படிக்கணும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். அப்ப படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து கான்செப்ட் வைஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 3 வகையானது. எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால எது பாதிக்குது அப்படின்னு சொல்லி தனியா ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால மீன் பாதிக்குதா, மீடியன் பாதிக்குதா, அல்லது மோடு பாதிக்குதா அப்படின்றத எழுதுங்க. நீங்க வந்து இப்படி ஒரு கட்டை மாதிரி போட்டு நீங்களாவே அந்த நோட்ஸ் தேடி பிடிச்சு நீங்களாவே எழுதுங்க. அதாவது இதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல என்ன அப்படின்னா மீன், மீடியன், மோடுன்னு போட்டுக்கோங்க. இது மீன், மீடியன், இது மோடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இதுல நீங்க பாக்குறப்போ இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அஃபெக்டட், அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, அஃபெக்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துக்கோங்க. அஃபெக்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத கண்டுபிடி. எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால எது அஃபெக்ட் ஆகும், இது அஃபெக்ட் ஆகும், அப்புறம் டிக் போடுங்க. எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால மோடு அஃபெக்ட் ஆகுமா, டிக் போடுங்க. இது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா டிக் போடுங்க. இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சு ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஒன்று உருவாக்கிடுங்க. ரொம்ப ஈஸியா போயிடுங்க. அடுத்தது இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன் அப்படின்றத எடுங்க. சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன் இதுல நாட் அஃபெக்டட், இதுல நாட் அஃபெக்ட் ஆகாது, இதுல அஃபெக்ட் ஆகும், அடுத்த பாத்தீங்கன்னா இதுல அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நீங்க போடுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி நீங்களாவே ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின்ஸை வந்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்கக்கூடிய அடிப்படை பாருங்க. மீன் இஸ் ரிஜிட்லி டிஃபைன்டு. ஸ்ட்ரிக்டா மீனுங்கிறது ஒரே ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கும். ரிஜிட்லி அப்படின்னாலும் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னாலும் ஒரே ஒரு வேல்யூ தான். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டு, அப்போ ஒரே மாதிரியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மூணுல ஏஎம், ஜிஎம், ஹெச்எம் இதுல எது மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆவரேஜ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஏஎம், ஜிஎம், ஹெச்எம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா ஹார்மோனிக் மீன் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட் ஆஃப் மீன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏஎம் தான் இருக்கும். அப்ப இதுதான் காமன்லி யூஸ்டு. அதனால இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஜிட்லி டிஃபைன்டு. கண்டிப்பாக ஒரே ஒரு வேல்யூவை நமக்கு டிஃபைன் பண்ணி காட்டும். அப்ப இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். இந்த ஆன்சர் வந்து மீனுக்கான பொருத்தமான ஒரு பதில் தான். ஆனா இங்க நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ராங், எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப தவறானது எதுவாக இருக்கும். அடுத்தது மீன் ஹேஸ் சம் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது இருக்குங்க. மீன்ல வந்து ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா x பார் ஈக்குவல் டு a பிளஸ் சிக்மா fd பை n. இந்த மாதிரி எல்லாம் நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஃபார்முலா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. அப்போ கழிக்கிறது, கூட்டுறது இதெல்லாம் நமக்கு ஆட் ஆகுறதுனால இதுல மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதுல அஃபெக்ட் ஆகாதது, இதுல ராங்கான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன்ஸால அஃபெக்ட் ஆகும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நாட் அஃபெக்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷனால நாட் அஃபெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நல்லா புரியுது. இது ஃபிளக்சுவேஷன் ஆகும் அப்படின்னு கொடுத்தது தான் இது வந்து கரெக்ட். இது எல்லாமே ட்ரூ ஸ்டேட்மெண்டாக இருக்கும். பட் ராங்குங்கிறது இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் ராங். அப்ப நாட் அஃபெக்டட் அப்படின்னு கொடுத்ததுனால சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷனால இது பாதிக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா பாதிக்கும். சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷனால இதுக்கு பாதிக்கும். இது மாதிரி ஒரு இது போட்டு எழுதி வைங்க. நீங்களாவே எழுதுனீங்கன்னா ஒரு சார்ட் போட்டு எழுதுனீங்கன்னா இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒரு மாடல் சார்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்க தான் இதையும் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க ஏன் ஒர்க் அவுட் பண்ண சொல்றேன் அப்படின்னா படிக்கிறப்ப இப்படி எல்லாம் போட்டு பழகணும். சின்ன சின்ன ஹிண்ட் மாற, சின்ன சின்ன டேபிள் மாற,
இதெல்லாம் போட்டு இதுல எதெல்லாம் முக்கியமான வார்த்தை அஃபெக்ட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, அடுத்த பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன், அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. அதாவது மீனு மீடியன் மோடு மூணுடைய அட்வான்டேஜஸை பாருங்க, அதே மாதிரி லிமிட்டேஷன்ஸை பாருங்க. நீங்களாவே ஒரு காமன் வேர்டு கொடுங்க, அந்த மூணையும் படிக்கிறப்பே தெரியும் காமன் வேர்டு உங்களுக்கு வந்துடும். அதை மட்டும் டிக் பண்ணுங்க, இன்ட்டு பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்போ யாரு நல்லா பண்ணிருக்கீங்கன்றது நல்லா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். குரூப்ல கூட நீங்க போட்டுடுங்க, நானும் அதை வெரிஃபை பண்றேன். அந்த வெரிஃபிகேஷன்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா கூட நீங்க யாராவது மற்றவங்க கூட அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க படிக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அப்படியே அத்தனை கான்செப்டையும் கேட்டு வச்ச மாதிரியே இருக்கு. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், for open-ended classification. For open-ended classification, which of the following is the best measure of central tendency? அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த open-ended classification, open-ended class interval அப்படின்றது எப்படி இருக்கும்? open-ended class interval அப்படின்றது எப்படி இருக்கும்? திரும்ப இதை வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பிலோ அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பிலோ 10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 40 and above அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு இடத்துல பிலோ அப்படின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கடைசி இதுல எபோவ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அப்ப பிலோன்னு கொடுத்ததுனால இது ஜீரோவோட முடிஞ்சிருமா இல்ல ஜீரோவுக்கு கீழே போகுமா? கண்டிப்பா என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து அதாவது எக்ஸாக்டா வந்து இதை டிஃபைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்க்ளூசிவா மாறிடும். எக்ஸாக்டா நம்ம டிஃபைன் பண்ணிடுறது எக்ஸ்க்ளூசிவா மாறிடும். அது பண்ணாதனால நமக்கு இது ஓப்பன் எண்டட் மாடல்ல இருக்கு. அப்போ ஓப்பன் எண்டட் மாடல்ல ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. மிட் பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு என்ன, 10 20 ஆட் பண்ணி ரெண்டால ஊத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15ன்னு வரும். 10 + 20 30, 30 ரெண்டால ஊத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 15. இதுக்கு பாத்தீங்கன்னா 25, இதுக்கு 35. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 40 and above? இதுக்கு எவ்வளவு நம்ம சொல்றது? அடுத்தது 50 தான் இருக்குமா, 60 தான் இருக்குமா, 70 தான் இருக்குமாங்கிறத நம்மளால அஷ்யூர் பண்ண முடியாது. அதனால மிட் பாயிண்ட் கரெக்டா இல்லாதனால நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மிட் பாயிண்ட் கரெக்டா இல்லாதனால இதுல இந்த வேல்யூல நம்ம கரெக்டான டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. அதனால ஓப்பன் எண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த பிலோ அண்ட் எபோவ் அப்படின்ற இந்த ரெண்டு கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம என்ன பண்ண முடியாது, மிட் பாயிண்ட கண்டுபிடிக்க முடியாது. மிட் பாயிண்ட கண்டுபிடிக்க முடியாதனால நமக்கு என்ன ஆகி போயிடும் அப்படின்னா இந்த ஏஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது, ஜிஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா புரியுதான்னு பாருங்க, ஏஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது, ஜிஎம்மும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எது மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மாடல் எது இருக்கோ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிங்கிறது நத்திங் பட் இதுல வந்து ஃப்ரீக்வன்சி 1 4 8 7 2 இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ பொறுத்த வரைக்கும் 1 5 13 20 22 இதுதான் நமக்கு மீடியன் எல்லாம் இதுல தான் வரும். இதை வச்சுதான் அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணி தான் உங்களுக்கு மீடியன் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ ஓப்பன் எண்ட் கிளாஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியனை கண்டுபிடிக்கலாம். பட் எதை கண்டுபிடிக்க முடியாதுங்க, ஏஎம் அண்ட் ஜிஎம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி மோடுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் மோடுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா மோடுங்கிறது எவ்வளவு நம்பர்ஸ் வந்து மோஸ்ட் அக்யூர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் அக்யூர்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து இருக்காது. மோஸ்ட் அக்யூர்ஸ் இந்த பிலோ அண்ட் எபோவ்ல எந்தெந்த வேல்யூ இருக்குதுன்னே தெரியாதனால இது பிலோவா இது எபோவா அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாதனால இஸ் நாட் ஏ ரைட் ஆன்சர். அப்போ ஓப்பன் எண்ட் கிளாசிபிகேஷன்ல நீங்க எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க, அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க முடியாது, ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்க முடியாது, மோடு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய மாடல்ல கண்டுபிடிக்க முடியும். அப்போ மீடியன் கண்டுபிடிக்கலாம். மீடியனை போன்றதே தான் குவார்டைல், அதாவது
Q1 Q3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குவார்டைல் அப்படின்னு சொல்றதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்போ மீடியனை போன்றதான், மீடியன்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் பொருந்துங்க. நல்லா புரியுதுன்னு பாருங்க. மீடியன்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். நான் அந்த மெட்டீரியல் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இஸ் லைக்லி டு ஹாவ் த மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீடியனை போன்றதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அப்போ மீடியனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கும் பொருந்தும். அப்போ ஓப்பன் எண்ட் கிளாசிபிகேஷன் அப்படின்றத பெஸ்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில எதுல கண்டுபிடிக்கணும்னா மீடியன். மீடியன் மாதிரியே உங்களுக்கு Q1 Q3 கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஓப்பன் எண்ட் கிளாஸுக்கு பயன்படும். ஆனா மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல கேட்கறப்ப கண்டிப்பா நம்மளோட ஸ்டாண்டர்ட் பிஜி அப்படின்றப்ப இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது த பிரசன்ஸ் ஆஃப், 4வது கொஸ்டின், த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் டஸ் நாட் அஃபெக்ட். எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் எது, எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் அஃபெக்ட் பண்ணாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் அப்சர்வேஷன் அஃபெக்ட் பண்ணாதது ஆவரேஜ், மீடியன், மோடு, எனி ஆஃப் திஸ். பாருங்க, இது நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இதுல வரக்கூடியதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎம் அஃபெக்ட் ஆகும். ஏஎம் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூல அஃபெக்ட் ஆகும், மோடு அஃபெக்ட் ஆகும். எது மட்டும் அஃபெக்ட் ஆகாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மீடியன் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. இதுதான் அதனுடைய ஆன்சர். இதுவும் நீங்க மெட்டீரியலா நீங்க பார்த்து எது அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகாதுங்கிற ஒரு சார்ட் மட்டும் நீங்க போட்டீங்கன்னு பாருங்க, இதுல இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஏஎம் அதாவது சராசரி, மீடியன், மோடு. இன்னைக்கே உட்காந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை படிக்கிறப்போ இதை வந்து இப்படி எல்லாம் ஒரு சார்ட் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும் அப்படின்றத மனசுல வச்சு இன்னைக்கு நீங்க போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா இது திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நமக்கு மறந்து போயிடும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சார்ட், டேபிள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு முழுக்க இந்த டிஸ்கஷன் ரவுண்ட் போட்டதுக்கான காரணம். அடுத்து in case of even number of the observation which of the following is median. ஒருவேளை ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா மீடியன் எதுவாக இருக்கும்? எனி ஆஃப் த டூ மிடில் மோஸ்ட் வேல்யூ. மிடில் மோஸ்ட் வேல்யூல ஏதாவது ஒன்று, ரெண்டு வேல்யூல ஏதேனும் ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ. ரெண்டாவதுல பாத்தீங்க அப்படின்னா simple average of the following two middle values. Simple average of the following two middle value. Weighted average of the two middle value. Any of this. அப்ப இது பாருங்க, அதாவது மீடியன் அப்படின்ற கான்செப்ட் ஆட் நம்பர்ல வந்தா எப்படி, ஈவன் நம்பர்ல வந்தா எப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதாவது ஆடு நம்பராக இருந்தா உங்களுக்கு n+1/2 பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். n+1/2 அத்தனையாவது ஐட்டம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், மீடியனாக எடுத்துக்கலாம். ஒருவேளை ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் எந்த ஐட்டம் வருதோ அந்த ஐட்டத்தை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன சம் கூட இருக்கு, அதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறப்போ உங்களுக்கு அழகா புரியும். அது பாருங்க, அதுக்காக ஒரு சம் வச்சிருக்கேன். 16வது சம் பாருங்க. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த ஃபாலோவிங் அப்சர்வேஷன்? இந்த அப்சர்வேஷன்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீடியனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியனை கண்டுபிடிக்கிறதுக்கான இதற்கு சொல்லணும். இப்ப இதுல பாருங்க 1 2 3 4 5 6 அப்சர்வேஷன். இதுல எவ்வளவு அப்சர்வேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா 6 அப்சர்வேஷன் ஈக்குவல் டு 6. அப்ப இது வந்து என்னங்க, ஈவன் நம்பர். அப்சர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ல வருது. அப்ப நீங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்களோ அதே தான். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இதை அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதுறோம். அசெண்டிங்னா ஏறு வரிசை, புரியுதுங்களா? ஏறு வரிசை அதுல எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் எது சின்ன நம்பருங்க? 4. 4க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 6, 7 கிடையாது, 8 இருக்கு, அடுத்தது 9 இருக்கு, 11 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில் எழுதிட்டீங்களா? அடுத்தது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. அப்ப n+1/2 அதனுடைய ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் மீடியன், சரிங்களா?
அப்போ மீடியன் ஈக்குவல் டு n plus 1 by செகண்ட் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத்தனையாவது பொசிஷன். அப்போ மொத்தம் 6 இருக்கு. அப்போ 6 plus 1வது ஐட்டம். இதுல நம்ம என்ன சொல்லலாம், 6 plus 1 by 2. அப்போ இது என்னன்னு பாருங்க, 7 by 2. அப்போ 3.5 ஐட்டம், 3.5வது ஐட்டம் அப்படின்னு வரும். அப்போ 3வது ஐட்டமும் 4வது ஐட்டமும் சேர்ந்து இருக்கும். அப்போ இங்கிருந்து எண்ணி பாருங்க, இதுதான் 3வது, இதுதான் 2வது ஐட்டம், இது 3வது ஐட்டம். அப்போ பாருங்க 1 2 3, இது 3வது ஐட்டம், இது 4வது ஐட்டம். இந்த ரெண்டுக்கும் மிடில் இருக்கு, இந்த ரெண்டுக்கும் மிடில் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் மிடில் இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3வது டேர்ம் அப்படின்றது தேர்ட் ஐட்டத்தையும் 3.5 வந்திருக்க தேர்ட் ஐட்டம் பிளஸ் ஃபோர்த் ஐட்டம் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிவைடட் பை 2. அப்போ இதுக்கான மீடியன் பார்த்தீங்க அப்படின்னா 6 plus 8 by 2, 6 plus 8 by 2, அப்போ 14 by 2. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 7ங்க. ஓகே, இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 7. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல n plus 1th ஐட்டம் அப்படின்றது எது வருதோ அதனுடைய ரெண்டினுடைய மதிப்பையும் கூட்டி 2ஆல வகுக்கிறோம். அப்ப இதுக்கு பேர் என்னங்க, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் சிம்பிள் ஆவரேஜ். 2 நம்பர் கூட்டி 2ஆல வகுக்கிறதுக்கு பேர் ஒரு சிம்பிள் ஆவரேஜ். நாட் ஃபார் த வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ் வந்து கிடையாது, இது வந்து ஒரு சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் ஆவரேஜ் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் வந்து நமக்கான, இப்போ அந்த கொஸ்டினுடைய டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்துல வந்துடும். In case of the even number, in case of the even number of the observation, அப்ப even number அப்படின்னா இரட்டைப்படை எண் வந்துச்சுன்னா, இரட்டைப்படை எண் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா, இரட்டைப்படை எண் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மீடியனை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, the simple average of the two middle values. two simple average, அதாவது 2 மிடில் வேல்யூ இருக்கும். ஏன்னா 3.5 வந்துச்சு இல்லைங்களா, அப்போ 3 எடுத்துக்கணும் 4 எடுத்துக்கணும், அதுதான் மிடில் பாயிண்ட். அந்த மிடில் பாயிண்டுடைய சிம்பிள் ஆவரேஜ் தான் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சம்மோட சேர்த்து இதையும் பார்க்கணும், அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது 6th கொஸ்டின். The most commonly used measure of central tendency. Most commonly used measure of central tendency அப்படின்றது இதுல எது யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான் ஆப்ஷன் ஏ, ஆவரேஜ் தான் ஃபர்ஸ்ட். காமன்லி யூஸ், பொதுவாக யூஸ் பண்ணப்படுது, காமன்லி யூஸ்டு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அடுத்தது, which of the following is not uniquely defined? not uniquely defined, இந்த ஒரு வார்த்தை பாருங்க, not uniquely defined. அதாவது தனிப்பட்ட முறையா இதை டிஃபைன் பண்ண முடியாது, அதாவது தனிப்பட்ட முறையா இதை டிஃபைன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. மோட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் அக்யூரன்ஸ் அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அக்யூரன்ஸ், ஒரு வேல்யூ எத்தனை தடவைகள் வந்திருக்கோ அத்தனை தடவைகள் தான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்பெஷல், இது வந்து ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்டா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா காட்டும். மீன் அண்ட் மீடியன் பாத்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்டா ஈக்குவலா காட்டும். அப்போ யூனிக்யூலி டிஃபைன்டு. பட் இது மட்டும் நாட் யூனிக்யூலி டிஃபைன்டு. இது வந்து ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மோடு தான் கரெக்ட். அப்போ யூனிக்யூலி டிஃபைன்டு, இதுக்கு முன்னாடி ஒன்று பாத்தீங்கன்னா ரிஜிட்லி டிஃபைன்டு, அந்த மாதிரியான வார்த்தைகள், ரிஜிட்லி டிஃபைன்டு அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. மீன் அண்ட் மீடியன் வந்து நாட் யூனிக்யூலி டிஃபைன்டு, நாட் யூனிக்யூலி டிஃபைன்டு. இந்த நாட் வர்றதுனால எது இல்லை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. யூனிக்யூலி டிஃபைன்டு நாட் அப்படின்றது மோடு தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது, which of the following measure of central tendency is difficult to compute? difficult to compute. சென்ட்ரல் டெண்டன்சியை எதை நீங்க கண்டுபிடிக்கிறதுல கடினம் இருக்கும். கடினம், கணக்கிடுவதில் கடினம் அப்படின்றது எதுவாக இருக்கும்? கணக்கிடுவதில் கடினம் எதுவாக இருக்கும்? மீனா, மீடியனா, மோடா, ஜிஎம்மா?
இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎம் மட்டும்தான் நமக்கு லாக் வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வரும். லாகரதம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா nth ரூட் ஆஃப் அப்படின்றது வரும். எத்தனையாவது ரூட்டு, எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை ரூட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்ல எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா சம்ம, அந்த மாடல். அது கியூப் ரூட் எல்லாம் வந்துச்சுன்னா கூட போட்டுடலாம். ஃபோர்த் ரூட் எல்லாம் வந்துச்சுன்னா போடுறது கஷ்டம். ஃபிஃப்த் ரூட், சிக்ஸ்த் ரூட் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். 5 பேர் வேல்யூ இருந்து நம்ம வெளியெடுக்கணும். கண்டிப்பா பெருசா இருக்கிறப்ப ஜிஎம் தான் இதுல வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், மோடு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், மீனு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஜாமெட்ரிக் மீன் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது 9வது, which of following the result hold for a set of distinctive positive observation. இதுல எது பாசிட்டிவ் அப்சர்வேஷன் ஆக இருக்கும்? ரிலேஷன்ஷிப் ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் உடைய ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம். ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் உடைய ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். இது வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். இந்த இது வந்து ஏஎம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹெச்எம் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். பட் இதுல பாத்துருங்க, செட் ஆஃப் டிஸ்டிங்டிவ் பாசிட்டிவ் அப்சர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். செட் ஆஃப் டிஸ்டிங்டிவ் பாசிட்டிவ் அப்சர்வேஷன். அப்போ நேர்குறி உடைய அப்சர்வேஷன், நேர்குறி. அப்ப நேர்குறி இருந்தாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நேர்குறி பிளஸ் இருந்தாதான் நீங்க ஜிஎம்ஏ கண்டுபிடிக்க முடியும். ஜிஎம்ஏ கண்டுபிடிக்க, மைனஸ் இருந்தா நீங்க ஜிஎம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அடிப்படையில இந்த மாதிரி நேர்குறி உடைய அப்சர்வேஷன்ல இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலா கண்டிப்பா இருக்காது. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் வந்து 3 ஈக்குவலா இருக்காது. அப்ப இதை விட இது கொஞ்சம் பெருசாவோ அல்லது இதை விட இது பெருசாவோ இருக்கும். ஏஎம் தான் பெருசு, இதுதான் ஃபர்ஸ்ட், இது 2வது சின்ன வேல்யூ, இது 3வது சின்ன வேல்யூவாக இருக்கும். இந்த அடிப்படையில ஆல் பாசிட்டிவ் அப்சர்வேஷன், இந்த இடத்துல டிஸ்டிங்டிவ் பாசிட்டிவ் அப்சர்வேஷன் இந்த வேர்டு இருக்கான்னு பாருங்க. இந்த பாசிட்டிவ் அப்படின்ற வேர்டு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சி தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாதுங்க. பாசிட்டிவ் அப்சர்வேஷன் வந்துட்டாவே கண்டிப்பா ஏஎம் பெருசு, அதை விட சின்னது பாத்தீங்கன்னா ஜிஎம், அதை விட சின்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்எம். இதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவுக்கும் சிக்கும் இந்த ஈக்குவல் அப்படின்றதுதான். இது ரிலேஷன்ஷிப்பை குறிக்கும், இது வந்து என்ன குறிக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்றத குறிக்கும். ஏஎம் கிரேட்டர் தேன் ஜிஎம் கிரேட்டர் தேன் ஹெச்எம், இதுதான் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். இதுதான் பாசிட்டிவ் வேல்யூ. இதுக்கு ஏதாவது சம் எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏஎம் பெருசா இருக்கும், அதை விட ஜிஎம் வந்து சின்னதா இருக்கும், ஹெச்எம் வந்து இதா இருக்கும். அப்ப இந்த ரெண்டுல இது ஒரு புது ரிலேஷன்ஷிப். நீங்க அந்த நோட்ஸ்ல கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். இது வந்து ஓவரால் ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த 3க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் ஏ. அதுல பாசிட்டிவ் அப்படின்ற ஐடென்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சி தான் அதனுடைய பாசிட்டிவ் ஐடென்டிபிகேஷன். இதெல்லாம் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கொஸ்டின்ல பிஜிடிஆர்பிக்கானது கிடையாது, பட் வேற ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்கப்பட்டிருந்தது. அதனால இதை அக்யூரேட்டா வந்து இதை எடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஆப்ஷன் சி தான் வந்து இருக்கு. அடுத்தது when the forms registered, 10வது கொஸ்டின் சூப்பரான ஒரு கொஸ்டின். when the form registered both profit and losses, ப்ராஃபிட் லாஸ் ரெண்டையுமே ஏர்ன் பண்ணுது அப்படின்னு ஒரு கம்பெனி, which of the following of central tendency cannot be considered, cannot be considered, cannot be considered அப்படின்ற வார்த்தை இந்த கண்டுபிடிக்க முடியாது, கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்றது. எது வருதுங்க? ப்ராஃபிட் அண்ட் லாசஸ். ப்ராஃபிட்ங்கிறது பிளஸ், லாஸ்ங்கிறது மைனஸ். அப்ப ரெண்டுமே வருது அப்படின்னா, மைனஸ் பிளஸ் ரெண்டுமே வருது அப்படின்னா எந்த மெஷர் வந்து கண்டுபிடிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீடியன், மோடு, ஏஎம் இந்த 3மே மைனஸ் வேல்யூக்கு கண்டுபிடிக்கலாம். மைனஸ் வேல்யூ வந்துட்டா ஜாமெட்ரிக் மீனை நீங்க கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத ஒரு பாயிண்ட்லயே நான் முன்னாடி இதுல கொடுத்துருப்பேன். மைனஸ் வேல்யூக்கு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில மைனஸ் வேல்யூ வரக்கூடியதுக்கு நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜிஎம் கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ பாசிட்டிவ்க்கு கண்டுபிடிக்க முடியும், லாஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது இந்த ரூட்டுக்குள்ள வரும். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து மைனஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேல்யூ லெஸ். இது வந்து கண்டுபிடிக்க முடியாத வேல்யூ. ஜாமெட்ரிக் மீனை கண்டுபிடிக்க முடியாது, அதை மட்டும் முடிச்சுக்கணும்.
நெகட்டிவ் வேல்யூக்கு ஜாமெட்ரிக் மீன் கிடையாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது quartiles can be determined graphically using. குவார்டைல வந்து கிராஃபிக்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன் வந்து நான் 2 இடத்துல கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியனுக்கு கொடுத்துருக்கேன், மீனுக்கு கிடையாது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனு மீனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மீடியனுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அதாவது வரைபடமாக வரைஞ்சும் நம்ம இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது மீடியனுக்கு இருக்கு. அதே மாதிரி மோடுக்கு இருக்கு, மீடியனுக்கு வகை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மோடுக்கு பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்றது இருக்கும், ஹிஸ்டோகிராம். அப்ப இந்த மூணுல குவார்டைல கண்டுபிடிக்கிறதுக்கு எது அப்படின்றது ஹிஸ்டோகிராமா, ஃப்ரீக்வன்சி பாலிகன், ஆப்ஷன் சி வகை, ஆப்ஷன் டி பை சார்ட். யாராவது ஒருத்தர் ஆன்சர் இருந்தா கூட சொல்லுங்க பார்க்கலாம். இதுல நீங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இதுல எதுவாக இருக்கும், ஆனா மெட்டீரியல்ல நம்ம கொடுக்கவே கிடையாது. உங்களோட பாயிண்ட் எதுவாக இருக்கும் சார்? ஃப்ரீக்வன்சி பாலிகான் சார். பாலிகான். இது கரெக்டான தப்பான ஆன்சருங்க? கரெக்டான தப்பு. அது உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் பை சார்ட்ங்கிறது கரெக்டான தப்பான ஆன்சருங்க. இதுவும் தவறு. இது பாருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் நடத்துறப்போ இந்த இடத்துல சொன்னேன், மெட்டீரியல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா குவார்டைல் அப்படின்னு சொல்லப்படுறது லைக் எ மீடியன், மீடியனை போன்ற ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதுக்கும் வருங்க, எதுக்கும் வரும் அப்படின்னா குவார்டைல்ஸ்க்கும் வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். இந்த தேர்ட் கொஸ்டின் நடத்துறப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபார் ஓப்பன் எண்ட் கிளாசிபிகேஷன் அப்படின்றது விச் இஸ் த பெஸ்ட் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றப்போ மீடியன், ஓப்பன் எண்ட் கிளாஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்க முடியும் சொல்லியிருக்க பாருங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, Q1 Q3க்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி பொருந்தும். அப்போ மீடியனுடைய ப்ராப்பர்ட்டி குவார்டைல்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மெட்டீரியல்லையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதாவது என்னன்னா மீடியனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வரும். அப்போ மீடியன்ல என்னெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ இதுவும் அதேதான். அப்போ மீடியனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் குவார்டைலுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரிதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, நம்மள இது பண்ணிடுவாங்க. அதனால நல்லா பாருங்க, இதுக்கும் ஒகை தான், இதுக்கும் ஒகை. புரியுதுங்களா? மீடியன் அதாவது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருந்தாவே நீங்க கண்டுபிடிக்கிறது, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருந்தாவே கண்டுபிடிக்கிறது ஒகை தான். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில கண்டுபிடிக்கக்கூடிய 2 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகைவு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுலயும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கு. அப்போ மீடியன் போன்றதே அப்படின்னு சொன்னதுனால மீடியனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் குவார்டைல். நல்லா புரிஞ்சுச்சுங்களா இந்த வேல்யூ? அடுத்த கொஸ்டின் போலாமா? Which of the following method possess mathematical properties? Mathematical properties எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது கணக்கீடுகள், அதாவது கணிதவியலுடைய கணக்கீடுகளை அடிப்படையாக கொண்டது எதெல்லாம் கேட்டிருக்காங்க. AM, HM, ஆல் ஆஃப் திஸ். ஃபார்முலா இருக்கணும், கூட்டல் கழித்தல் இருந்தாவே மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சுருக்கமா சொல்லிடலாங்களா? அப்போ கூட்டல் கழித்தல் ரூட் எல்லாமே இருக்கு இதுல. அப்போ வகுத்தல் இருக்கு இதுல. HMல பாத்தீங்கன்னா வகுத்தல் இருக்கும், இதுக்கு பாத்தீங்கன்னா ரூட் இருக்கும், இதுல கூட்டல் கழித்தல் இருக்கும். அப்போ ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்டுங்க. சூப்பர், ஆல் ஆஃப் திஸ் தான் கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுவும் வந்து நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். நீங்க இதை போடுறப்ப இதையும் நீங்க சப்டிவிஷன்ல பாத்துருங்க. Which of the following methods satisfy linear relationship between two variables? Linear relationship between two variables. இது என்ன லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க, y equal to mx plus c தான் வந்து y equal to mx plus c அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, நேர்கோட்டு உறவு அப்படின்னு சொல்லப்படுறதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா
ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏ பிளஸ் பிஎக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா உறவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோடு, அதாவது ஒரு கோடு எக்ஸ் ஒய் இடையிலான ஒரு தொடர்பை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கோடு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏ பி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இதுல ஏ அண்ட் பில சொல்றப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோஎஃபிஷியன்டே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீன் தான் இதனுடைய கோஎஃபிஷியன்டாகவே இருக்கும். இதுல ஏ கண்டுபிடிக்கிறப்போ பி கண்டுபிடிக்கிறப்போ மீனை கண்டுபிடிச்சது தான் மற்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இதனோட இது பின்னாடி நமக்கு இருக்க டைம் சீரியஸ் அப்படின்றதுல லீஸ்ட் ஸ்கொயர் மாடல் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ இந்த ஏபியை நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி ஏபியை கண்டுபிடிக்கிறப்போ இந்த பெஸ்ட் மெஷர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் தான். மீனுங்கிறது தான் வந்து பெஸ்ட் மெஷருங்க. அப்போ மீன் அப்படின்றது பெஸ்ட் மெஷர் அப்படின்றப்போ மீன் இல்லாத இடத்துல மீடியனை எடுத்துக்கலாம், மீடியனும் இல்லாத இடத்துல மோடையும் எடுத்துக்கலாம். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் தான். அப்போ இந்த மூணுமே பாத்தீங்கன்னா லீனியர் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா புரியுதான்னு பாருங்க. மூணுமே லீனியர் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். நான் சொல்றேன் மூணு எக்ஸாக்ட் ஈக்குவல் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். மீன்ங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு, most commonly used measure of central tendency as compared to median and mode. அப்போ ஃபர்ஸ்ட் மீன், ரெண்டாவது மீடியன், மூணாவது கட்டத்துல மோடை எடுத்துக்குவாங்க. அப்போ அந்த அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் தீஸ் வந்து கரெக்டான ஆன்சர். மூணுமே லீனியர் ரிலேஷன்ஷிப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா புரியுதுன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் மாடல்லாம் ரொம்ப ரொம்ப டிபிக்கலான ஏரியா ஆஃப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் பாருங்க. இந்த y ஈக்குவல் டு mx பிளஸ் c ப்ராப்ளம் டைம் சீரியஸ்ல வரும். டைம் சீரியஸ் வரப்போ உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் சீரியஸ்ல y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படின்ற இந்த கான்செப்டை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றப்ப பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிக்கிறது மீன் தான். ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த வேல்யூவையே நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஆவரேஜ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆவரேஜ் இல்லாத இடங்கள்ல மீடியனை ஆவரேஜாவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சில இடங்கள்ல மோட ஆவரேஜாவே எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்துச்சுன்னு பாருங்க, மோடு தான் இருக்கும். மோட நீங்க ஆவரேஜ்னே எடுத்துக்கலாம். அதனால லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நேர்கோட்டு உறவு அப்படின்னு சொல்லப்படுறது, நேர்கோட்டு உறவு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மூணுமே வந்து அடுத்த கொஸ்டின். Which of the following measure of central tendency is based on only 50% of the central value? என்னமா? Okay. Which of the following measure of central tendency is based on only 50% of the central value? 50% of the central value எதை எடுத்துக்கோம்? 50%. 50% வேல்யூ எதை எடுத்துக்கோம்? மீன், மீடியன், மோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன், மீடியன், மோடு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு இன்னொன்று சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன அப்படின்னா போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாம என்ன சொல்லுவோம், மீன் தான் சார் வந்து மீன் சொன்னாரு. அடுத்தது மீடியன் அப்படின்றது அது இல்லைன்னா இது எடுத்துக்கலாம், அது இல்லைன்னா இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்ற அடிப்படையில இந்த மூணுமே வரணும். இல்லைன்னா ரெண்டு வந்தாலும் கரெக்ட் அப்படின்னு டி ஆன்சர் போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பி தான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த வேல்யூ? 50%. அப்ப ரெண்டா வகுக்கிறது, ரெண்டா பிரிக்கிறது எது மட்டும் தான் பிரிக்குங்க? எது மட்டும்தான் நம்மளோட அப்சர்வேஷனை ரெண்டா பிரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியன் மட்டும்தான் ரெண்டா பிரிக்கும். மீடியன் வந்து 50% இந்த பக்கம், 50% அந்த பக்கம் அப்படின்னு பிரிக்கும். ஆப்ஷன் பி, பி தான் கரெக்ட். இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூ. அப்படின்றது 4 பாகமா பிரிக்கும். டிசைல் அப்படின்னு சொல்லப்படுறது 10 பாகமா பிரிக்கும். பர்சன்டைல் அப்படின்னு சொல்லப்படுறது 100 பாகமாக பிரிக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்து. அடுத்தது ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. If there are 3 observations 15, 20, 25, then the sum of deviation of the observations from their AM. AM கண்டுபிடிக்கிறப்போ ஒரு சம் ஆஃப் டீவியேஷன் அப்படின்ற கண்டுபிடிப்பீங்க. அப்போ இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வேல்யூ என்னவாக இருக்கும்? உங்கள்ட்ட என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 15, பாத்தீங்கன்னா 20, 25. ஓகே, இப்போ நம்ம டி அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிப்போம். எக்ஸ் மைனஸ் ஏ, இதுதான் டீவியேஷன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் மைனஸ் ஏ
ஒரு மிடில் இருக்கக்கூடியதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா எடுத்துப்போம். அப்போ 15 மைனஸ் இந்த இடத்துல நம்ம எழுதுறப்ப என்ன எழுதுவோம்? 15 மைனஸ் 20. இப்போ நமக்கு என்னவாக இருக்கும்? -5. அடுத்தது 20 மைனஸ் 20 நமக்கு என்னவாக இருக்கும்? 0. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். இதுதான் டீவியேஷன். அடுத்தது 25 மைனஸ் 20 இது என்னவாக இருக்கும்? +5 ஆக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், டீவியேஷன் எல்லாத்தையும் கூட்டுறேன். அப்போ சம் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் அப்சர்வேஷன், அப்போ சம் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு -5 +5 எனக்கு என்ன ஆயிரும்? 0 மாறும். இதோட ஆன்சருக்கு 0. நல்லா புரியுதுன்னு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிடும். சம் ஆஃப் deviations of observation of from their AM, from their AM அப்படின்னு நம்ம சொல்லலாம். their AM is called 0. இது எப்பயுமே வந்து ஒற்றைப்படை எண்கள்ல வந்துச்சுன்னா 0, இரட்டைப்படை எண்கள்ல வந்துச்சுன்னா 0ஆக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 15 20 30ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல ஈவன் நம்பர் அப்படின்னு ஒன்று எடுத்ததுன்னு நம்ம ஏதோ ஒன்று தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று ஏவை எடுத்துப்போம், இல்லைன்னா பி எடுத்துப்போம். அப்போ 20 எடுத்துப்போம் அல்லது 25 எடுத்துப்போம். அப்போ 30 வேல்யூ வந்துருச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? 4 நம்பர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு 5 சேரும். அப்போ +10 அப்படின்னு நமக்கு வரும். +10 அப்படின்னு நமக்கு வரும். அப்போ +10ன்னு வரப்போ மேல 5க்கு +5 -5 கேன்சல் ஆயிடும். ஒன்று +10 ஆக இருக்கு, இல்லைன்னா -10 ஆகும். ப்ளஸ் ஆர் -10 ஆக டீவியேஷன்ஸ் இருக்கு. 4 நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் டீவியேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து 3 இருக்கிறதுல அப்படியே டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, அந்த கொஸ்டின் மீடியன் வந்து நல்லா நீங்க கரெக்டா போட்டுருவீங்க. அடுத்து விச் ஆஃப் த மோடல் வேல்யூ ஆஃப் த நம்பர், மோடல் வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றேன். மோஸ்ட் அக்கர்ஸ், அவ்வளவுதாங்க. மோட் அப்படின்றத ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மோஸ்ட் அக்யூரன்ஸ், இந்த வார்த்தையை அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெஃபினேஷனாவே கேட்பாங்க. மோஸ்ட் அக்யூரன்ஸ் எத்தனை தடவைகள் வந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா போதும். அதிகமான தடவைகள், அதிக தடவைகள், அதிக தடவை வந்த எண் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல 5 8 6 4 1 தான் வந்திருக்கு. 10 2 தடவை வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு வாட்டி வந்திருக்கு, இதுக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. மொத்தம் எல்லாமே ஒவ்வொரு தடவை தான் வந்திருக்கு. அதனால 10ங்கிறது இஸ் ரைட் ஆன்சர். மோடல் அப்படின்னு சொல்லப்படுறது அதிக தடவைகள் வந்த எண். இதுல 10ங்கிறது அதிக தடவைகள் வந்த எண். அடுத்து பாருங்க 18வது சம். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சம் போட்டு காமிச்சேன். அதில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் மாற்றி இன்னொரு வாட்டி கொடுத்துருக்கோம். வாட் இஸ் த ஜிஎம் ஃபார் த நம்பர் 8 24 40? இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சம்மெல்லாம் நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்லயே இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ ஜிஎம் வந்து 3 நம்பர் இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கியூப் ரூட் ஆஃப் 3 பெருக்கல் எழுதணும். 8 × 24 × 40 அப்படின்னு நம்ம எழுதணும். 8 × 24 × 40. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 8 24 பிரிக்கலாம். 8 × 3 8 24 பிரிக்கலாம். 40ங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா 8ஆல பிரிக்கலாம். 8 × 5 8 40 இல்லைங்களா? 8 × 5 40. அப்ப இதுல பாருங்க நம்ம வருஷப்படுத்தி எழுதுவோம். கியூப் ரூட் ஆஃப் வருஷப்படுத்தி எழுதலாம். 8 × 8 × 8 இந்த 3 8 வரிசையா எடுத்துக்கிட்டேன். மிச்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 × 5 அப்படின்றது இருக்கு. அப்ப கியூப் ரூட் அப்படின்னா 3 காமன் நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை நீங்க வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 8 நீங்க என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துக்கலாம். 8 கியூப் ரூட் ஆஃப் 3 × 5 3 × 5 உங்களுக்கு என்னவாக இருக்கும்? 15 ஆக. 3 × 5 15. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ். அடுத்தது ஹார்மோனிக் ஃபார் த நம்பர்ஸ் 2 3 5. ஹார்மோனிக் மீன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லப்படுறது நத்திங் பட் நம்ம சொல்லலாம் 1/1 + 1/x1 இது n1 சார். என்னமா
தலைகீழி ரெசிப்ரோக்கல் சொல்லுவாங்க. ஆமாம்மா, 1/6. இந்த இடத்துல n வருமா 1 வருமானது 1 தான் வரும்னு நினைக்கிறேன். 3 நம்பர்ஸ் இருந்தா இதுதான் வரும். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய தலைகீழ் எல்லாம் போட்டு கூட்டுங்க. நான் என்ன பண்றேன், கீழே இருக்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் கூட்டுறேன். நல்லா புரியுதுன்னு பாருங்க. இதை மட்டும் தனியா எடுத்து செய்யறேன். இதை மட்டும் தனியா எடுத்து செய்யறேன். 1/2 1/3 பிளஸ் 1/5. அப்ப இதுக்கு காமன் எல்சிஎம் எடுத்துக்கலாம். காமன் எல்சிஎம் அப்படின்னு சொல்லப்பட்டது காமன் எல்சிஎம் 2 × 3 × 5. 2 3 6 6 × 5 6 30. 30 வந்து நம்ம இன்னும் எடுத்துக்கலாம், காமனான ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ இது எத்தனை தடவை 30 அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. 30/2 அப்படின்னு போடுங்க 15. 30/3 10. 30/5 6. 16 31. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 5 6 11 16 21 39/10. இதை எடுத்து இங்க மறுபடியும் நம்ம இங்க பிக் பண்ணலாம். 1/31. சார் n by சார். அதுதான் நான் அதுதான் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணேன். என்னங்கிறத இப்போ 3 நம்பர் இருக்குங்க. n வந்து இந்த இடத்துல 3. அப்போ 3/31/11. அப்போ 3 × 30/31. கீழே இருக்கிறத தலைகளா போட்டுக்கோங்க. அப்போ மேல பெருக்கணும் அப்படின்னா 90/91 அப்படின்னு, சாரி 31 அப்படின்ட்டு 90/31. அப்ப 90/31 இருக்கும் அப்படின்றது 30னா 3 எக்ஸாக்டா இருக்கும். 30னா 3 எக்ஸாக்டா இருக்கும். இல்லைன்னா ரெண்டு தடவை தான் இது அடங்கும். 2 தடவை 60 வந்துடும். மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா 62 வந்துடும். மிச்சம் பார்த்தீங்கன்னா 28 இருக்கும். 28 இன்னொரு 0 சேர்த்துக்கோங்க. 28ல எத்தனை தடவை இருக்கும்? இப்போ 9 3 27. 9 3 27. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கு. 2.9 அப்படின்றதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு. அதனால நம்ம அதை மட்டும் எடுக்கணும். 2.9ங்கிறது அதெல்லாம் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. எதுவுமே நமக்கு வராது அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்னா கண்டிப்பா கேட்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அடுத்தது, the AM and GM for 2 observations are 5 and 4 respectively. நல்லா புரியுதுன்னு பாருங்க. சராசரியும் ஜாமெட்ரிக் மீனும் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அப்சர்வேஷன், அந்த அப்சர்வேஷனையே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த 2 அப்சர்வேஷன் அப்படின்னு இருக்கும். அப்போ சராசரி, இப்போ அந்த அப்சர்வேஷனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா லெட்டாஸ். நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட்டாஸையும் லெட்டாஸ் த 2 அப்சர்வேஷன் இருக்கு இல்லைங்களா. 2 அப்சர்வேஷன் இஸ் A, Bன்னு வச்சுக்கலாம். A, B சராசரி. இப்போ இந்த ரெண்டுக்கான சராசரி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏஎம் இருந்தா இதனுடைய சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க? A + B/2 அப்படின்னு நீங்க போடுவீங்க. இதனுடைய ஆன்சர் இங்க கொடுத்தாங்க. A + B/2 அப்படின்னு சொல்லப்படுறது 5. அப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ A + B = 5 × 2. இப்போ A + B = 10. A + B = 10. இது ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்கு வருது. ஓகே, இது இப்படி ஒரு எடுத்துக்கலாம். அடுத்தது GM அப்படின்னு சொல்லியிருக்கோம். GM அப்படின்றது வேற ஒண்ணும் இல்லை, ரூட்டுக்குள்ள 2 நம்பர் பெருக்கணும். அப்படித்தானே? 2 இருந்தா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் தான். 2 இருந்தா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் தான். ஈக்குவல் டு GM அப்படின்றதா நம்மளோட. GM வேல்யூ பாருங்க 4. GM வேல்யூ 4. GMங்கிறத எப்படி எழுதுவோம்? எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரையும் உள்ள ரூட்டுக்குள்ள பெருக்கி அதுல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை தூக்கி வெளியில போட்டுருவோம். அவ்வளவுதான். இது 2ங்கிறது ஸ்கொயர். அப்ப இதை அந்த பக்கம் அனுப்புங்க. AB =
இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல என்ன இருக்கோ அது வந்து இந்த இடத்துல அப்படியே ஸ்கொயராக மாறிடும். இது வந்து ஸ்கொயராக மாறிடும். அப்போ இந்த அடிப்படையில ஏபிங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணீங்களா, ரூட் அந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்கொயரா மாறும். அப்போ 16 ஏபிங்கிறது 16. அப்போ இதுல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ, இங்க இருக்கிற ஒரு வேல்யூ கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒரு டெரிவேஷன்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. இதுல பி மட்டும் நிறுத்திக்கலாம், ஏவை அந்த பக்கம் அனுப்புங்க. 10 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாமா, 10 மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாமா. இந்த ஆப்ஷன் இதுல கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த இதுல கொண்டு வந்து நம்ம பி போட்டு கொடுக்குறோம் பாருங்க. ஏ இன்டோ பியினுடைய வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு, 10 மைனஸ் ஏ நமக்கு கிடைச்சது ஈக்குவல் டு 16 ஈக்குவல் டு 16. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதைய மல்டிபிள் பண்ணணும், இதுக்கும் மல்டிபிள் பண்ணணும், இதுக்கும் மல்டிபிள் பண்ணணும். 10 இன்ட்டு ஏ 10 ஏ, அடுத்தது மைனஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகணும், அல்லது அங்க இருக்கிற வேல்யூ இங்க கொண்டு வர மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் 10 ஏ, அங்க இருக்கிற 16 உள்ள வந்துச்சுன்னா மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் மைனஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மைனஸ் ஆல பெருக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் 10 ஏ பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஒரு சமன்பாடு மாதிரி நமக்கு கிடைச்சிச்சுங்களா. அப்போ இந்த இடத்துல கூட்டுத்தொகை பெருக்குத்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 நம்பரை கூட்டினா 16 வரணும், 2 நம்பரையும் ஆட் பண்ணணும் அல்லது லெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ங்கிறது வரணும். அப்போ இந்த இடத்துல 2 நம்பரை நம்ம வந்து கூட்ட போறோம். 2 நம்பரை கூட்டுனா என்ன வரணும், கழிச்சா என்ன வரணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க 8 2 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கலாம். 8 2 தான் 10 ஆகும். 8 2யும் கூட்டணும் அப்படின்னா 10, பெருக்கணும் அப்படின்னா 16. அப்ப கூட்டினா நமக்கு என்ன வரணுங்க, மைனஸ் 10ன்னு வரணும். நமக்கு என்னன்னு வரணும், மைனஸ் 10ன்னு வரணும். அதனால இதுக்கு மைனஸ் கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணுக்கு பெருசு, ஏதோ ஒண்ணுக்கு ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு என்ன, ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்தா தான் மைனஸ் 8 மைனஸ் 2 அப்படின்னா தான் மைனஸ் 10ன்னு ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு என்னன்னாகும், பிளஸ் 16 அப்படின்ட்டா இந்த மெத்தட். அப்போ இதனுடைய காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது ஏ மைனஸ் 8, இன்னொரு காரணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த அடிப்படையில் ஏ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 அல்லது ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 8. ஒன்னா ஏ 8ஆக இருக்கும், அல்லது ஏ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 2 ஆகும். ஒன்று ஏ வந்து 8ஆக இருக்கும், இல்லைன்னா 2ஆக இருக்கும். அப்போ ஏ 8 அல்லது 2ஆக இருந்துச்சுன்னா இதுல ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க ஃப்ரம் பிகின். அப்போ புட்டு ஏ ஈக்குவல் டு 8 அப்படின்றத லெட் அஸ்யூம் இதுல ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 10. அப்போ ஏ வந்து 8ன்னு எடுத்துக்கல, 8 பிளஸ் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்தோம்னா பி ஈக்குவல் டு 10 மைனஸ் 8. அப்போ பி ஈக்குவல் டு 2. அப்போ ஏ 8ஆக இருந்துச்சுன்னா பி 2. அதே ஒருவேளை ஏ 2ஆக பி 8. அப்போ 2 8ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர்ல இருக்கு. 2 8 அல்லது 8 2 இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ல இருக்கு. அப்போ 2 7 கிடையாது, 4 8 6 4 மேல இருக்கிற ஆப்ஷன் ஏ தான். ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்ஸும் அந்த மாதிரியே இருக்கு. அதனால இந்த மாடலையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டு மாடல். இடையில டவுட் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கேட்டுக்கலாம். Any other doubt? No doubt. சார் உங்களுக்கு இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில கொஸ்டின்ஸும் ஒரு ரிவிஷன் ஒரு 20 கொஸ்டின் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ளஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை வந்து நல்லா நீங்க பார்க்கணும். அதாவது மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை
நீங்க நாளைக்கு வந்து தரவு பண்ணிடணும். அந்த இதுல ஒரு வாட்டி வீடியோ பாருங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப குறைவான பேஜஸ் தான், 6 பேஜஸ் தான் இருக்கும். 6 பேஜஸ் தான் 6 to 7 பேஜஸ் இருக்கும். ஒரு வாட்டி நல்லா போன்லயே வச்சு கூட ஒரு வாட்டி நீங்க படிச்சிடலாம். படிச்சுட்டு நாளைக்கு நான் இன்னொரு கொஸ்டின் வந்து மெசர்ஸ் ஆஃப் ஜெனரல் டெண்டன்சிலாம் ஒன்று போட்டு விடுறேன். அதையும் எழுதிருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி கொஸ்டினா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த பகுதியில எல்லாம். ஏன்னா இந்த யூனிட்ல ஒரு 5 கொஸ்டின், அடுத்த யூனிட்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இப்போ முன்னாடி தியரிட்டிக்கல்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எடுத்துருவாங்க. இன்னைக்கு பார்த்து நீங்க அட்டன் பண்ணீங்க டெஸ்ட், அதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெசர்ஸ் ஆஃப் டெண்டன்சில ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமைனிங் டிஸ்பர்சன் மற்றதுல எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த பகுதியை நல்லா பார்த்துருங்க. அதனால தேர்ட் டே கிளாஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தேர்ட் டே கிளாஸ் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோமோ அந்த போர்ஷன்ஸை நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்றேன். அந்த கொஸ்டின்ஸை உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சார் இதை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிறைய தப்பு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, அதுல வந்து பொறுமையா அதை அழகா படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணிடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து தடுக்கி விடக்கூடிய செயலை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பண்ணும். அதனால நீங்க தயவு செய்து அதுல ரொம்ப கான்பிடென்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டினுமே மிஸ் ஆகாது. சொல்லுங்க சார். மோகனம்மா சொல்லுங்க. சார் 19th கொஸ்டின் ஒரு தடவை சொல்லுங்க சார், டவுட்டா இருக்கு. அப்படின்றதாங்க 19 தான். ஹார்மோனிக் 2, 3, 5 இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருந்தா இதுக்கான ஃபார்முலா n டிவைடட் பை 1/x1 plus 1/x2 1/x3. 1/x3 3 நம்பர் இருக்கு, அதனால இதோட நிறுத்திட்டேன். 4 நம்பர் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதனால இதை மட்டும் தனியா எடுத்து செய்யற பாருங்க. 1/2 plus 1/3 plus 1/5. அப்ப கீழே பாருங்க எல்லாமே என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 2, 3, 5. இதனுடைய எல்சிஎம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால 3 நம்பரையும் பெருக்குங்க. 2, 3, 5. 2, 3, 6, 6 × 5 30. 30ங்கிறது காமன் ஃபேக்டர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், காமன் ஃபேக்டர். கீழே போட்டுக்கோங்க. கீழே போட்டுட்டு இந்த 2ஆல டிவைட் பண்ணுங்க. 30/2 15. அடுத்தது 30/3 10. 30/5 6. அப்ப இது எல்லாத்தையும் மேல ஆட் பண்ணிக்கோங்க. 31/30 அப்படின்றது வந்துடும். இது தூக்கி நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலாவில் ஃபிட் பண்றோம். இது தனியா பெருக்கிறதா இல்லைங்களா, இது தனியா கூட்டி எடுக்கணும். அதனால 31/30. இதுல மேல பாத்தீங்கன்னா 3 என்னங்கிறது 1, 2, 3 3 நம்பர் இருக்கு. அதனால 3 அப்சர்வேஷன். இதுல வந்து என்னன்னு சொல்லலாம், 3 அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3 அப்சர்வேஷன். அப்போ 3/3 டிவைடட் பை 31 டிவைடட் பை 30. அப்போ இது தலைகளா திருப்பி போடுறோம். அப்போ தலைகளா திருப்பி போடுறப்போ 30/31 மேல திருப்பிக்கோங்க. 3 31 ஒண்ணு கீழ இருந்து அடிக்கணும், இல்லைன்னா மேல பிரிக்கலாம். அப்போ 30 × 3 90. 90/31 நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 90ங்கிறதுல 30 3 டைம் அடங்கும். இந்த இடத்துல 1ங்கிறது எக்ஸ்ட்ராவா வரணும்னால 2 தடவை தான் அடங்கும். 2 தடவை வரப்போ உங்களுக்கு 62 வந்துடும். அப்ப ரிமைனிங் 28 இருக்கும். அப்ப பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். 280 அப்படின்றதுல 9 டைம்ஸ் அடங்கும். 270 அப்படின்னு வரும். 270. அதுக்கப்புறம் 1 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ 1ங்கிறது அடங்காது. அப்போ அதுக்கு ஒரு 0 சேர்த்துவோம், மறுபடியும் ஒரு 0 சேர்த்துவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். இப்போ 290 அப்படின்றதுதான் இதனுடைய ஆன்சர். இதனுடைய ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். இது ஒரு வாட்டி வேற ஏதாவது ஒரு சின்ன நம்பரா கொடுத்து நீங்களே, அல்லது புத்தகங்கள்ல கூட இருக்குங்க, அதெல்லாம் கூட செஞ்சுக்கோ. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இது சொல்ல மெட்டீரியல் வந்து நாளைக்கு சைக்காலஜியினுடைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். இதுக்கு முன்னாடி யாராவது அந்த இது அனுப்பாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்களோட அட்ரஸை ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நாளைக்கெல்லாம் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கும். நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல ஹோம் டவுன் வந்துடுவோம். இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுனால எனக்கு வந்து சிரமமாக இருக்கும். அடுத்த வீக்ல அனுப்ப சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்புறதுல டிலே ஆகும். அதனால இப்பயே நீங்கள் அட்ரஸ் கொடுத்து இந்த மெட்டீரியலை தயவு செய்து வாங்கிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நீங்கள்
நான் உங்களுக்கு அதுலயே அமௌண்ட்டை நோட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன், போஸ்டல் சார்ஜஸ் சேர்த்து. அந்த அமௌண்ட்டை நீங்க பின்னாடி இன்னொரு மெட்டீரியல் வாங்கிட்டு கூட எனக்கு ஒட்டு மொத்தமா அனுப்பிச்சிடுங்க. இப்போதைக்கு நீங்க சைக்காலஜியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நீங்க கேட்டுக்கலாம். சார் நான் தான் சொல்லுங்க சார், கொஸ்டின் நம்பர் 11ல வந்துட்டு மீடியன் அண்ட் குவார்டைல் அதோட கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் இஸ் வால்டைவ் அப்படிங்கிற ஆன்சர் சொன்னீங்க சார். அதுல ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது எதோட கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் சார்? இது வந்து இது மோடுங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக். ஆமா, கிராஃபிக்கல். ஓகே ஓகே. ஏஎம்க்கு வந்து கிடையாது, அதாவது சராசரிக்கு வந்து கிடையாது, மீடியனுக்கு ஓகே, மோடுக்கு ஹிஸ்டோகிராம். இந்த பாலிகன்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுக்குறோம். ஃப்ரீக்வன்சி பாலிகன், பை சார்ட்ங்கிறதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுக்குறோம். இது ரெண்டு தான் மோஸ்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி. அப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டைலுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? ஒகைல் வந்து மீடியனுக்கும் பொருந்தும், குவார்டைலுக்கும் பொருந்தும். எதுலலாம் வந்து இந்த இது கண்டுபிடிக்கிறீங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பொருந்தும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, any other doubt and clarification, please welcome. Sir, excuse me, sir. சொல்லுங்க. Sir, 13th question, sir. Linear relationship இருக்குல்ல sir? ஆமா, அது மட்டும் ஆல்ரெடி சொல்லுங்க sir. இது வந்து நேர்கோட்டு உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு உறவு அப்படின்னு சொல்லப்படுறது இல்லைங்க, y = mx + c ஒரு ஃபார்முலாவே இருக்கு. இது வந்து டைம் சீரியஸ்ல வந்து இதை கொடுப்பாங்க. அதாவது டைம் சீரியஸ் வந்து காலத்தொடர் வரிசை அப்படின்னு நமக்கு பின்னாடி ஒரு சாப்டரே இருக்கு, நம்ம வந்து அடுத்த யூனிட்ல இருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும், mx + c. அடுத்தா பாத்தீங்க அப்படின்னா a + bx கூட இது எழுதலாம். அதாவது இது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்ரிஷன் லைன்ல எழுதுறப்ப கூட வரும். ரெக்ரிஷன் லைன்ல வந்து a + bx இந்த மாதிரி எழுதுவோம். அப்போ இந்த மாதிரி எழுதுறப்போ எக்ஸ கொடுத்து ஒய்யும் ஒய்யை கொடுத்து எக்ஸும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒரு வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏ அண்ட் பிங்கிறது கோஎஃபிஷியன்ட். இது வந்து சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஸ்லோப். பிக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாய்வு. இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட். இந்த ஏ கண்டுபிடிக்கிறது நத்திங் பட் சிக்மா x/n. கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவே சிக்மா x/n. அந்த எக்ஸனுடைய டோட்டலை நம்ம என்னால டிவைட் பண்றதுங்க. அப்போ மீன் தான், மீனுங்கிறது தான் வந்து அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மீனுங்கிறத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியுமே பண்ணுங்க. இதுல வந்து இது சுற்றிய காமன் கொஸ்டின். இது வந்து ஃபார்முலாவா பார்த்தோம் அப்படின்னா சராசரி. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது சராசரி மட்டும் கிடையாது. அப்போ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி கூடிய எல்லாமே நமக்கு லீனியர் ரிலேஷன்ஷிப்பை பண்ணோம். நீங்க நான் உங்களுக்கு அந்த இது கூட போட்டு எழுத சொன்னேன். அதாவது என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் போட்டு எது இருக்கு இல்லை அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க இதையும் கூட ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கலாம். லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து மீன் மீடியன் மோடுக்கு எதுக்கு இருக்கு இல்லை அப்படின்றப்போ மூணையும் டிக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேபிள் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க இதையும் கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருங்க. இந்த ரெண்டாவது கொஸ்டின் நடத்துறப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இதுல பாருங்க இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க படிக்கிறப்போ ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதையும் ஒரு ப்ராப்பர்ட்டியா கொண்டு வந்து லீனியர் மூணுமே ஃபைன் பண்ணும், மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். லீனியர் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு பாயிண்டா கொடுத்து அதை மூணையும் டிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் பண்ணணும். டெஸ்ட் போட்டுடலாங்களா? இந்த பகுதியில மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில ஒரு டெஸ்ட் கொடுத்துருவோமா?
ஓகே. நாளைக்கு ஆல்மோஸ்ட் இந்த அனுப்புற ஒர்க் இருக்குங்க. போஸ்டல் பண்றதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் தான். நாளைக்கு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில போட போறேன். அதுக்கான முன்னோட்டம் தான் வந்து இது உங்களுக்கு நடத்துறதுக்கான காரணம். அதனால நீங்க இந்த 20 கொஸ்டினை பேஸா வச்சுக்கோங்க. அதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு லெக்சர் நோட்ஸை வந்து தேர்ட் டே கிளாஸ்ல நான் கொடுத்துருக்கேன். தேர்ட் டே கிளாஸ்ல கொடுத்த மெட்டீரியல் லெக்சர் நோட்ஸை ஒரு வாட்டி நல்லா பார்த்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டு நாளைக்கு வரப்போற கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அல்லது இல்லைன்னா ரீட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டீரியலையும் ஓப்பன் பண்ணிட்டு இதையும் ஓப்பன் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு செய்யுங்க. அப்போ வந்து உங்களுக்கு யூ ஹாவ் த சச் எ கிளியர் ஐடியா. அதனால சொன்னேன், அந்த மாதிரி கூட முழுசா இருந்தா செஞ்சு பாருங்க, தப்பு கிடையாது. நம்ம நாலேஜுக்கு அது வரணும், அவ்வளவுதான். டுமாரோ யூ ஹாவ் த செஷன் ஃபார் டெஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்றத நீங்க அது கூட அந்த டிஸ்பர்சனையும் கூட சேர்த்து படிச்சிருங்க. டிஸ்பர்சன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த குவார்டைல் டிவியேஷன், ரேஞ்சு, குவார்டைல் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸ்கியூனஸ், கர்டோசிஸ், அடுத்தது மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரெக்ரீஷன், கார்லேஷன்லாம் பார்ப்போம். அதனால இதோட ஒரு பார்ட் அப்படின்றத நீங்க தள்ளிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும் இதுக்கான சிலபஸ். ஓகே, having the let to be the test for round 2. Test round 2 வந்து உங்களுக்கு தேர்ட் டே கிளாஸ் மட்டும்தான். இன்னைக்கு இந்த கொஸ்டின் தேர்ட் டே கிளாஸ், இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், வேற எதுவும் தேவை பாருங்க. அட்ரஸ் யாராவது கொடுக்காம இருந்தால் தயவுசெய்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, அவங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் உங்களுக்கு ரிக்வெஸ்ட். எல்லாருக்குமே மெட்டீரியல் அனுப்பிச்சிருவேன், டோன்ட் வரி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். We will meet you tomorrow. Classes, live classes உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் தான். டே ஆஃப்டர் டுமாரோ லைவ் கிளாஸஸ். வியாழக்கிழமை நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ.